வணக்கம். நாடாளுமன்ற மற்றும் இடைத்தேர்தலுக்கு தமிழகம் மும்முரமாக தயாராகி வருகிறது. பரபரப்பான தேர்தல் களத்தின் பிரச்சாரம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான தேர்தல் செய்திகளை தருகிறது இந்த தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு. சமூக வலைதளங்களின் பயன்பாடு அதிகரித்த பின்பு அரசியல் கேலி கிண்டல்கள் மீம்ஸ் என்ற புதிய வடிவத்தை பெற்றுள்ளது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் ட்ரெண்டாகி வரும் அரசியல் மீம்களை தற்போது காணலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்கு சமூக வலைதளங்களை அக்கட்சி பெரிய அளவில் பயன்படுத்தியதே காரணமாக கூறப்பட்டது. தற்பொழுது அதே பாணியை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ளன. பாஜகவை விமர்சித்து சமூக வலைதளங்களில் வெளிவந்துள்ள சில வீடியோக்களை தற்போது காணலாம். மோடி மித்ரோன், புதிய இந்தியா மித்ரோன், நாம ஆட்சிக்கு வந்துட்டோம் மித்ரோன். நாம இந்த உலகத்தை ஆள போறோம். இனிமே நாம வச்சதான் சட்டம். உங்க அக்கவுண்ட்ல 15 லட்சம் ரூபாய ஸ்விஸ் பேங்க்ல இருந்து கொண்டு வந்து இறக்குறோம் மித்ரோன். கமான் மித்ரோன், நாம இந்த ஊழல் கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை எல்லாம் ஒழிச்சிடலாம் மித்ரோன். மித்ரோன் வாங்க, அது நாட்டோட வளர்ச்சி. நாட்டோட வளர்ச்சிக்காக நாம பண்றோம் மித்ரோன். நாம ஆன்டி இண்டியன்ஸ் எல்லாம் அடிச்சு கொல்ல போறோம். அசைவம் சாப்பிடுறவனையும் அடிச்சு கொல்ல போறோம். ஸ்வச் பாரத் அப்கி பார் மோடி சர்க்கார். நாட்டோட வளர்ச்சிக்காக பெட்ரோல் டீசல் விலையை ஏத்த போறோம். மித்ரோன், மித்ரோன், நீங்க நல்லா ஓடக்கூடியவர். வாங்க, பாரத் மாதா கி ஜெய். வாங்க. ஆவோ மித்ரோன், ஜிஎஸ்டி, மினிமம் பேலன்ஸ், 2000 ரூபாய் நோட்டு சிப்பு வச்சு இறக்குறோம். வாங்க. அட என்ன மித்ரோன், இதுக்கே மூச்சு வாங்குறீங்க? நம்ம தமிழ்நாட்டுக்காக ரொம்ப ஸ்பெஷலான திட்டங்கள் வச்சிருக்கோம். 8 வழிச்சாலை, மீத்தேன், நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், சமையல் கேஸ் விலை உயர்வு, இன்னும் என்னென்னவோ வச்சிருக்கோம். யூடியூபில் பெரும் சாதனை படைத்த மாரி படத்தின் ரவுடி பேபி பாடலை தழுவி கேரளாவில் பாஜகவை விமர்சித்து மலையாள பாடல் ஒன்று வெளிவந்துள்ளது. சமூக வலைதளங்களில் பிரபலமடைந்து வரும் அந்த பாடலின் வீடியோவை தற்போது காணலாம். ஒரு காலி சோடாயும் வெறும் கப்பக்கிழங்கும் ഇന്ന് കഴിച്ചിടുവാൻ ഗതിയില്ലാതായി. ഈ മോദി ഭരണം ഇനി മാറി വരണം, ആ ദുർഗതി മാറ്റാൻ ടൈമായി. പ്രിയ വോട്ടർമാരെ, നിങ്ങൾ മനസ്സ് വെച്ചാ ഈ സന്ധി ഭരണം ഇനി പിഴതറിയാം. അവർ വർഗീയവാദി സ്ഥിരമഴ കുരുതി
ബീഫ് കഴിക്കുന്നോരേ അവർ കൊത്തി നുറുക്കും. നാട്ടിൽ എന്നും പെട്രോൾ വിലക്കയറ്റം, അത് അംബാനിക്കും നേട്ടം. ജനമെന്നും എന്നും ചണ്ടി ചണ്ടി. എങ്ങും അഴിമതി കൊണ്ടാട്ടം, എല്ലാം കട്ടുമുടിച്ചി തോട്ടം. ജനമെന്നും എന്നും ഡോങ്കി ഡോങ്കി. വിലക്കയറ്റം, നെട്ടോട്ടം, ജനം ചണ്ടി ചണ്ടി. അഴിമതി കൊണ്ടാട്ടം, മുടിച്ചോട്ടം, ജനം ഡോങ്കി ഡോങ്കി. காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள பெரும்பாலான தேர்தல் வாக்குறுதி அபாயகரமானது என்றும் நிறைவேற்ற முடியாதவை என்றும் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி நேற்று தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அதில் 100 நாள் வேலை திட்டம் அதிகரிக்கப்படும், தேசவிரோத சட்டம் நீக்கப்படும், குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் உள்ளிட்டவைகளை உறுதியளித்திருந்தது. ஆனால் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, தேசவிரோத சட்டத்தை நீக்குவோம் என்று வாக்குறுதி கூறும் காங்கிரஸ் கட்சி ஒரு வாக்குக்கு கூட தகுதியற்றது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தேசவிரோத சட்டத்தை நீக்கும் நடவடிக்கை மிகவும் அபாயகரமானது என்றும் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பண்டிதர்களின் துயரம் குறித்து காங்கிரஸ் அறிக்கையில் எதுவும் குறிப்பிடவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் எந்த மாநிலங்களிலும் விவசாய கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார். காங்கிரசின் வாக்குறுதிகள் அபாயகரமானவை என்றும் கொஞ்சம் கூட நிறைவேற்ற முடியாதவை என்றும் புலம்பி தள்ளியுள்ளார். ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் வரவு வைப்போம் என்ற பாஜகவின் தேர்தல் அறிக்கையை காட்டிலும் இது அபாயகரமானது இல்லை என்று காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுத்துள்ளது. காடுவெட்டி குருவின் சகோதரி செந்தாமரை, வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி இருவரும் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்துள்ளதால் அன்புமணி தனது வெற்றி குறித்து கலக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. தனது இறுதி காலம் வரை வன்னியர்களுக்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவும் உழைத்து கடைசியில் நோய்வாய்ப்பட்ட போது கட்சியிலிருந்து எந்த உதவியும் கிடைக்காமல் இறந்து போனவர் காடுவெட்டி குரு. இதனால் அவரது உறவினர்களும் அவர் சார்ந்த சமூகத்தினரும் பாமக மீது கடும் கோபத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. காடுவெட்டி குரு இறந்ததற்கு பிறகு அவரது தாயாரும் சகோதரியும் பாமக மீது நேரடியாக குற்றம் சாட்டினர். கட்சிக்காக தியாகம் செய்த காடுவெட்டி குருவை கடைசி நேரத்தில் பாமக தலைவர் ராமதாசும் அன்புமணியும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். இந்நிலையில் காடுவெட்டி குருவின் சகோதரி செந்தாமரை மற்றும் வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி இருவரும் வேல்முருகன் முன்னிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்துள்ளனர். அதிமுக பாஜகவின் மீதான எதிர்ப்பு அலைகளுக்கு மத்தியில் தர்மபுரியில் வன்னியர் வாக்குகளை மட்டுமே நம்பி களமிறங்கியுள்ள அன்புமணிக்கு இது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாத்திகம் பேசும் கருணாநிதியின் மகள் கனிமொழி தேர்தல் பயம் காரணமாக தற்போது ஆன்மீக தேடலில் ஈடுபட்டுள்ளார். தூத்துக்குடியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் கனிமொழியின் பெயரில் அவரது ஆதரவாளர்கள் அர்ச்சனை செய்து பிரச்சாரத்தை தொடங்கினர். நாத்திகம் பேசும் கருணாநிதியின் குடும்பத்தினர் தேர்தல் சமயத்தில் கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதே வழியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கருணாநிதியின் மகள் கனிமொழி தேர்தல் பயம் காரணமாக ஆன்மீக தேடலில் ஈடுபட்டுள்ளார். வழக்கமாக தூத்துக்குடியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் ராசியாக கருதி அங்குள்ள பிள்ளையார் கோவிலில் வழிபாடு நடத்தி பிரச்சாரத்தை தொடங்குவது வழக்கம். இந்த வழக்கத்தை பின்பற்றி கனிமொழி தற்பொழுது தூத்துக்குடியில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். மேலும் அவரது பெயரில் திமுக ஆதரவாளர்கள் அர்ச்சனையையும் நடத்தி வருகின்றனர். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் போலி செய்திகள் பரவுவதை தடுக்க வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் செக் பாயிண்ட் டிப் லைன் என்னும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் தொகுதியில் பிரச்சாரம் என்ற பெயரில் பந்தா காட்டி வரும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் அங்குள்ள உணவு விடுதியில் பரோட்டா சுட்டபடி வாக்கு கேட்ட வீடியோவை பார்க்கலாம். அங்க வரது யாரா? கூப்பிடா. போடா. என்ன விஷயம்? எந்த ஊரு? பொள்ளாச்சியில் ஓபிஎஸ் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு எடப்பாடி அணியினர் 200 மற்றும் 500 ரூபாய்க்காக வழங்கப்பட்ட டோக்கன்களை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்திய பிரமாணம் தம்மன் போல வேதனை கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து கொள்ளை அடிக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு சாமிநாதனை ஆதரித்து நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் திரைப்பட நடிகர் விக்னேஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நம்பிக்கை துரோகம் செய்த இபிஎஸும் ஓபிஎஸும் எந்த நன்மையாவது செய்ததுண்டா என கேள்வி எழுப்பிய அவர் இரட்டை இலையை மீட்க பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு எடுபடி அரசியல்வாதி நமது எடப்பாடி அவர்கள். அவர் இந்த 2 வருஷமாக அம்மா இருந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிச்சு சிந்திக்கணும். குறிப்பாக படிச்ச இளைஞர்கள் நீங்க சிந்திக்கணும். அவருடைய குறிக்கோள் முழுக்க முழுக்க இந்த பதவியை எப்படி இன்னும் 2 வருஷத்துக்கு தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். எப்படி இந்த 2 வருஷத்துல எப்படி டெண்டர் விட்டு எப்படி மக்கள்கிட்ட வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இருந்துட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் எப்படி முதல்வர் ஆனார்? 4 காலில் தவிழ்ந்து போய் முதல்வர் ஆனார். அவருக்கு கொஞ்சம் காலச்சு நன்றி இருக்குதா? நம்பிக்கை துரோகி. ஒரு மனிதன் எதை வேணாலும் செய்யலாம், நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யக்கூடாது. ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யற ஒரு மனிதன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்வாரா? சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை, இளைஞர்களை நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த ஓபிஎஸ் எவ்வளவு ஒரு உத்தமர் மாதிரி போய் அம்மா சம்மதியில போய் தியானம் பண்ணாரு. எதுக்காக தியானம் பண்ணாரு? நாட்டு மக்களுக்காக தியானம் பண்ணாரு. அவரு பதவி தக்க வச்சுக்கணும், அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களை பத்தி கொஞ்சம் கூட அவர் யோசிக்கிறது இல்லை. பாத்தீங்கன்னா தன் பையனுக்கு வந்துட்டு தேனியில வந்துட்டு எம்பி சீட்டு கொடுத்திருக்கிறாரு. ஏன் அந்த கட்சியில தேனியில வந்துட்டு யாருமே இல்லையா? இவரும் முதலமைச்சரா இருப்பாரு, ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஒருங்கிணைப்பாளரா இருப்பாரு, தான் மகனும் எம்பியா இருக்கணும். எல்லாருமே இவங்க பதவி சுகத்துக்காக தான் இருக்காங்க. மக்களை பத்தி யாருமே யோசிக்கல. நல்லா யோசிக்க. நீங்க வந்துட்டு இது வந்து இப்ப நடந்திருக்கிற ஆட்சி வந்துட்டு அண்ணா திமுக ஆட்சி இல்ல, அடிமை திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அதனால பெரியவர்களே, நீங்க எல்லாம் வந்துட்டு நீங்க ஐயோ அண்ணா திமுக எதுப்பா நம்ம ஓட்டு போடக்கூடாது, புரட்சி தலைவர் சின்னம், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த சின்னம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். எந்த சின்னமா இருந்தாலும் யாருகிட்ட இருக்கிறது அப்படிங்கறதா நமக்கு முக்கியம். அதனால நல்லா சிந்திங்க. அந்த ரெட்டையை நம்ம மீட்டு எடுக்கணும்னா அண்ணன் டிடி அவர்களுக்கு வரிசைப்பட்டி சின்னத்துல நீங்க ஓட்டு போடணும். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு ஜோதி முருகனை ஆதரித்து திரைப்பட நடிகர் திரு ரஞ்சித் திண்டுக்கல்லில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார்.
இவரு விட்ட மாதிரி ஒரு மைக்க போட்டு பேசுறாரு. ஏமா உங்களை எல்லாம் மணி 9:35 ஆச்சு, எனக்கு பேசுறதுக்கு அவகாசம் கிடைக்கல. ஏன்னா எல்லா நண்பர்களும் இந்த சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய என்னுடைய அற்புதமான அருமையான தம்பிங்க, இவங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன் நான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தம்பிகளை இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் உள்ள உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு சந்தோஷமா என்னுடைய வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறேன்னா, வரக்கூடிய ஏப்ரல் 18 இது வரைக்கும் வழக்கமா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும். அதுல அம்மா திமுகவை திட்டுவாங்க, திமுக அதிமுகவை திட்டும். இதுதான் தேர்தல். ஆனா இந்த தேர்தல் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அம்மாவின் ஆட்சியை, அம்மாவோட அருமையான குடும்பத்தை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுக்குநூறா உடைச்சு சின்ன பின்னமாக்கி மாபெரும் பலம் இந்தியாவில் 40 தொகுதியை பெற்றெடுக்கக்கூடிய, அதெல்லாம் உங்களை மாதிரி தாய்மார்களால் இருக்கக்கூடிய மிக அற்புதமான அந்த பலம். அந்த பலத்தை எல்லாம் சுக்குநூறா உடைச்சு கைவிரல் கையில போய் மாட்டி இன்னைக்கு பாருங்க கட்சி எங்க வச்சிருக்காங்க. கரெக்டா சொன்ன மாதிரி அம்மா சொன்னாங்க, லேடியா மோடியா உன்னை உழவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கட்சியை கொண்டு அவங்க கையிலேயே கொடுத்துட்டாங்களா? தயவு செய்து தன்மான சிங்கம், எவனுக்கு மண்டி போடாதவர், மதத்தால நம்மளை பிரிக்காதவர், சிறுபான்மையினருக்கு ஒரு துரோகம் விளைவித்தால் இந்த ஆட்சியும் இந்த பதவியும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய இறுதி மூச்சு வரை அனைவருக்கும் நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உயிராக இருப்பேன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு உண்மையான தலைவன். அப்படிப்பட்ட தலைவனை கொண்டு வந்தால் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நாமெல்லாம் சகோதரத்துவமாக வளர, நல்லாட்சி மலரணும். இந்த முட்டாள்கள், கைவர்கள், துரோகிகளை விரட்டி அடிக்கணும்னா நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. எல்லாத்துக்கும் அம்மாவை பிடிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பீங்க, இந்த பேச்சை கேட்கறது அதெல்லாம் பரவாயில்ல. பட் இந்த தேர்தல் அம்மாவுக்கு துரோகம் விளைவித்த இந்த அரசை அறவே அகற்றுவதே என் கடமைன்னு சொன்ன அந்த மாபெரும் தலைவனால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய அற்புதமான வேட்பாளர் 59 ஆயுதங்களில் எங்களுடைய மிக முக்கியமான ஆயுதம் இந்த ஜோதி முருகன், உங்க வீட்டு பிள்ளை, மறந்துடாதீங்க. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணனை ஆதரித்து திரைப்பட நடிகர் ஜெயமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். பெருமணி மக்களே, வருகின்ற ஏப்ரல் 18ஆம் நாளில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவின் அருளில் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய ஆசியும் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்களுடைய ஆசி பெற்ற அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் தாம்பரம் நாராயணன் அவர்களுக்கு பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்றத்தை புடுங்கி எடப்பாடி கையில கொடுத்து, 2 சின்னத்தை புடுங்கி அவங்க கையில கொடுத்து, தொப்பி சின்னம் கொடுக்க மாட்டேன்னு அண்ணன் வெற்றி ஆர்கேந்தர் வெற்றி பெற்ற குக்கர் சின்னத்தை கொடுக்க மாட்டேன்னு உச்ச நீதிமன்றம் பொது சின்னம் கொடுக்கணும்னு சொல்லிய மோடியுடைய தேர்தல் ஆணையம் இழுத்தடிச்சு கடைசி நேரத்தில் கொண்டு வந்து இந்த சின்னத்தை கொடுத்திருக்காங்க. அந்த தேர்தல் ஆணையம் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பரிசு பெட்டகத்தை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பரிசு பெட்டகம் பரிசு யாரு கொடுப்பாங்க? போட்டியில வெற்றி பெற்றவங்க தான் பரிசு கிடைக்கும். ஆனா இப்பதான் நம்ம போட்டியில வெற்றி பெற்றுட்டோம். நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் மாநிலம் முழுவதும் பேராதரவுடன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு இசக்கி சுப்பையா விருகப்பாக்கம் பகுதியில் உள்ள பல்வேறு தெருக்களில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன்ராஜா ஆவடி பகுதியை ஒட்டிய பெருமாள் திருக்கோயிலில் நடைபெற்ற வழிபாடுகளில் பங்கேற்ற பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கினார். அசோக் நகர், மிட்டனமல்லி, முத்தாப்புதுப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ்.ஆர். செல்வம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கவுந்தப்பாடி நால் ரோடு, பி. மேட்டுப்பாளையம்,
செல்லப்பா மையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரிசு பெட்டகத்தை கைகளில் ஏந்திச் சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு செல்லும் இடமெல்லாம் பெண்கள் ஆரத்தி எடுத்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு டி. ஏ. ஏழுமலை எல்லாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கன்னிகாபுரம், ஆயில்சேரி, கொடுவெளி, மாகரல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கழக வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பளித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் திரு கணேசகுமார் தொகுதி பிரச்சினைகள் தொடர்பாக ஜெயா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது காண்போம். கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்து இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கிய தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களுக்கும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் புன்னைகு மன்னன் பூவிலி கண்ணன் எங்கள் அண்ணன் தினகரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியானது பல்வேறு கட்சிகளால் ஆளப்பட்டாலும் கூட எந்த ஒரு நிரந்தர திட்டத்தையும் அமுல்படுத்தாமல் உள்ளது. என்னுடைய முதல் திட்டம் இந்த மாவட்டத்திலே பாய்கின்ற ஜீவநதியான தென்பெண்ணை ஆற்றை முழுமையாக இந்த மாவட்ட மக்களுக்கு பயன்படுத்துகின்ற வகையிலே பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக படேதலா ஏரிக்கு கால்வாய் அமைத்து தண்ணீர் கொண்டு சென்று அங்கிருந்து அதற்கு கீழே இருக்கின்ற ஏறக்குறைய 35 ஏரிகளுக்கு தண்ணீர் பாசனத்தை உருவாக்க வேண்டும் என்பது, வாணி ஓட்டு எடுக்கின்ற இடத்திலே இருந்து தடுப்பணை கட்டி அதன் மூலமாக வலதுபுறம் கால்வாய் அமைத்து அங்கே இருக்கின்ற ஏரிகளுக்கு பாசனத்தை உருவாக்கி தருவது, மாசடைந்த பகுதியில் இருக்கின்ற அந்த தென்பெண்ணையாறு மணல் திருட்டு மற்றும் கழிவுநீர் கலப்பது போன்ற, உதாரணமாக குறிப்பாக காவேரிப்பட்டினத்திலே அந்த தென்பெண்ணையாறு யாரும் சகித்து கொள்ள முடியாத அளவிலே மாசடைந்துள்ளது. அதுபோன்ற மாசுகளை அகற்றி தென்பெண்ணையாற்றை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முதல் திட்டம். இரண்டாவது, 60 ஆண்டு காலமாக இந்த மக்களுடைய நீண்ட கோரிக்கையாக இருக்கின்ற ஜோலார்பேட்டை முதல் கிருஷ்ணகிரி வழியாக ஒசூர் மார்க்கத்தை இணைக்கின்ற அந்த ரயில் பாதை திட்டத்தை மக்கள் ஒத்துழைப்புடன் என்னுடைய காலத்திலேயே நடத்திவிட வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய அவா. அதற்கான முழு முயற்சியை நான் ஈடுபடுவேன். இடைக்கால ஏற்பாடாக அந்த பர்கூர் பகுதியில் இருக்கின்ற இருப்பு பாதையிலே ஒரு புதிய ரயில் நிறுத்தத்தை உருவாக்கி, இடைக்கால ஏற்பாடாக அங்கு ஒரு நிலையத்தை உருவாக்கி கிருஷ்ணகிரி சார்ந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பயன்படுகின்ற வகையிலே ஒரு ரயில் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இந்த பெங்களூர் மற்றும் ஆந்திரா பகுதியில் இருந்து வருகின்ற மக்களை தமிழ்நாட்டினுடைய முக்கிய ஆன்மீக தலங்களான திருவண்ணாமலை, மேல்மலையனூர் மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய இடங்களிலே உள்ள கோயில்களுக்கு செல்கின்ற வகையிலே, ஆன்மீக தலங்களை இணைக்கின்ற வகையிலே பயன்படுகின்ற அந்த திண்டிவனம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையானது கடந்த 10 ஆண்டுகளாக சீர் செய்யப்படாமல் பணிகள் முழுமையடையாமல் கிடப்பிலே உள்ளது. அதை நிறைவேற்ற பாடுபடுவேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வளர்ந்து வருகின்ற தொழில் நகரமான ஒசூருக்கு அறிவிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் உள்ள அந்த விமான சேவை திட்டத்தை உடனடியாக ஏற்படுத்தி இங்கே ஒரு உள்நாட்டு விமான முனையம் ஏற்பட பாடுபடுவேன். இத்துடன் தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.